ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானா கார்னர். எதுக்குடா இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி வால் புட்டியில் க்ளே பண்ண போகிறோம். ஸோ மெயின் திங் வந்து இந்த வீடியோவில் வந்து க்ளே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, பர்ஃபெக்டான ஒரு க்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து வால் புட்டி வந்து 2 கரண்டி எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு கரண்டியில் 2 கரண்டி எடுத்துக்கோங்க. அது கூடவே அதில் எவ்வளோ கரண்டியில் அந்த பவுடர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 1 கரண்டி தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 2 கரண்டி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கு 1 கரண்டி தண்ணி போட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 4 ஸ்பூன் நீங்கள் எந்த இதில் எடுக்கிறீங்களோ அதில் 4 கரண்டியோ ஸ்பூனோ எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதுமாக இருக்கும். நான் வந்து இடையில வந்து தண்ணியாக இருக்குதுன்னு எக்ஸ்ட்ரா மாவு போட்டு கலந்து கையிலலாம் ஒட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பிசைய என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நம்ம நார்மலாக ஏர் ட்ரை க்ளே வாங்குகிறோம்ல அதே மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கரண்டியில் ஸ்பூனில் இல்லாட்டி ஏதாவது குச்சி வச்சு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தான அழகான ஒரு டெக்ஸ்சரோட நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளே கிடைக்கும். அது நல்ல எலாஸ்டிசிட்டியோடையும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு க்ளே வந்து அப்படி தான் நல்ல ஸ்மூத்தாக ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ண வரும். ஓகே, இப்போ க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா கூட அதே ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, அதனால் அதுக்குள்ளே நம்ம ஒரு கிராஃப்ட் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் மேலே வந்து போட்டுட்டேன். சைட்லலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் போட்டுட்டு ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே இந்த க்ளேவை என்ன பண்ணுறேன், நீங்கள் தேய்ச்சி அப்படி ஷீட்டு மாதிரி எடுத்து ஒட்டினாலும் சரி. நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அப்படியே அந்த பவுலை சுற்றியும் அந்த பாத்திரத்தை சுற்றியும் ஒரு பிளேட் மாதிரி காஞ்சிருச்சுன்னா நம்ம எடுக்கும்போது ஒரு பிளேட் மாதிரி வரணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த பவுலை சுற்றியும் மேலே மட்டும் நிறைய க்ளே இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் பவுலே கூட நான் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து நான் எடுத்த க்ளேவில் தான் இருந்துச்சு. அதனால் ஒரு பிளேட் மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ நல்லா ஸ்மூத்தாக தண்ணி வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஆர்டின் ஷேப் கட்டர் எடுத்திருக்கேன். அந்த இடத்துல வந்து இது மேலே வைக்கும்போது என்ன ஆகுனா, அந்த இடத்துல இருக்க க்ளே மட்டும் தனியாக வந்துடும். அப்போ அந்த இடம் வந்து ஹோலாக இருக்கும். ஒரு டிசைன் ஹார்ட்டின் போட்டால் ஒரு டிசைன் இருக்கும். அதே மாதிரியே அந்த பவுலை சுற்றியும் கார்னரில் மட்டும் இந்த ஆர்ட்டின் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற க்ளேவை வந்து நான் எடுத்துடுறேன் ஃபுல்லாகவே. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் பிடிச்சிச்சின்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைம் கட் பண்ணி எடுக்க வராத போது நான் அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் மேலே எடுத்துடுறேன். உள்ளுக்குள்ளே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வராட்டியும் பரவாயில்ல, அந்த ஷேப்புக்கு கட்டாக இருந்தால் போதும். நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த க்ளே வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 ஆர்ட் மட்டும் வேறு பக்கம் வேறு டைரெக்ஷனில் திரும்பி இருக்குது. முடிஞ்சால் கண்டுபிடிங்க. மற்றதெல்லாம் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், ரவுண்டு ஸ்ட்ரா. அதை வச்சு நடுவுலலாம் ஹோல் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஈவனான ஒரு ஹோல் போடணும். அதுக்கு இந்த ஸ்ட்ரா வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ராவை வச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்க க்ளே மட்டும் அழகாக வந்துருச்சு. ஆனால் ஸ்ட்ரா கொஞ்சம் ஈரமாகிருச்சு அப்படின்னா அது வளைஞ்சிரும். அதனால் சின்னதாக கட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற க்ளேவை வந்து நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இது ஒரு மாதிரி டிசைனிங்காக இருக்குல்ல. ஓகே, இதை என்ன பண்ணலாம், ஒரு நாள் அப்படியே காய வச்சிடலாம். இன்றைக்கி சாயந்தரம் ஆகுது, நாளைக்கு காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1 டே ஆகிடுச்சு, காஞ்சிருச்சு. இப்போ வந்து சைடில் இருக்கிற டேப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். பாலித்தீன் கவரில் அந்த க்ளே வந்து ஒட்டாது. அதனால் நம்மளுக்கு ஈஸியாகவே அது வந்து பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வரும்போது சைட்லலாம் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக தான் இருக்கும். அந்த சின்ன பேப்பர்ஸ்லாம் கூட அந்த பாலித்தீன் கவர் கூட அதில் ஒட்டிக்கிச்சு. அதனால் சைடில் மட்டும் என்ன பண்ணலாம், சைடில் இருக்கிற அந்த க்ளே வந்து ரொம்ப தின்னாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணும்போது சைடில் கொஞ்சம் எக்ஸஸாக போயிருக்கும். அதனால் சைடில் மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துலாம் கட் பண்ண முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். ஸோ சைடில் மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த ஹோலெலாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம எடுக்கும்போது சரியாக வராமல் இருந்துச்சுல்ல, அந்த இடம்லாம் வந்து சின்ன பீசஸ் வந்து ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் தட்டி விட்டாச்சு. அடுத்து வந்து சாண்ட் பேப்பர், ரொம்ப லைட்டான சாண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்மூத்தாக அதை வந்து ரப் பண்ணிடலாம். இது ரொம்ப
எலக்ட்ரிக்கல் ஷாப்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பரில் பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கி வச்சுருந்தது. அதை வச்சு லைட்டாக ரப் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்மூத்தாக, இப்போ பெயிண்ட் ஏதாவது பண்ணுறோம், வார்னிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸி லுக்கு கிடைக்கும். கீழே வந்து சர்ஃபேஸ் வந்து ப்ளெயினாக நல்ல ஸ்மூத்தாக இருக்கும்போது, அதுக்காக தான் நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டுருங்க. நிறைய அந்த டஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு துணியில் இந்த மாதிரி தொடச்சிருங்க. தொடச்சி ஒரு 2 நிமிஷத்தில் அது காஞ்சிரும். இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சேம் டைம் வந்து பெயிண்ட் ரொம்ப உரியாது. இப்போ வந்து நான் 2 மெட்டாலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீன் கலர். ஸோ அதை வந்து நடுவில் அடிச்சுட்டு சைடில் வந்து ஒரு ப்ளூ மெட்டாலிக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் அப்படி தான். அந்த பீகாக்கோட ஃபெதர் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஒரு ஷேட் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கலரையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சைடில் மட்டும் அந்த கலர், கீழே வந்து க்ரீன் கலர். அது 2 கலரையும் நடுவில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி, ஒரு கலர்லேருந்து அப்படியே இன்னொரு கலர் போகிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து சைடில் வந்து கோல்டன் கலர் பண்ணிக்கலாம். சைடு கார்னர் தெரியுதுல்ல, அது. அந்த பாலித்தீன் ரேப்பர் வந்து நம்ம சுருக்கம் இல்லாமல் ஒட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த பவுல் வந்து அதுலேயும் இந்த பவுல்லையும் வந்து அந்த டெக்ஸ்சர் வராமல் இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து சுருக்கமாக கசங்கின மாதிரி இந்த பாலித்தீன் ரேப்பரை வந்து ஒட்டிட்டேன். அதனால தான் பவுலும் அதே மாதிரி வந்திருக்கு. பட் இதுவுமே அழகாக தான் இருக்குல்ல. இதை வந்து கண்டிப்பாக வந்து ஜுவல்லரி இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.